ஹாய் ஹலோ மக்களே. பாவங்க விஜய் அண்ணா வந்து கூட்டம்லாம் ஓட்டு ஆகாதுன்னு சொன்னாங்க. ஓட்டு ஆயிடுச்சுங்க. அவர் ஜெயிச்சிட்டாருங்க. ஆனாலும் அவரை வந்து பதவியில் உட்கார வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க பாருங்கள். பாவம் இல்லையாங்க அவர். ஆனால் விஜய் அண்ணா வந்து எவ்வளோ தைரியமாக எவ்வளோ பிரச்சனையை தாண்டி எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளானாலும் ஆனால் வந்து நம்மளுக்காக வந்து போராடுறாருங்க. ஆனால் அவர் வந்து நம்மளாம் ஜெயிக்க வச்சு கூட அவர் ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. பாவங்க அவர். திரும்ப எலெக்ஷன் வச்சா கூட அவர் கண்டிப்பாக அவருக்கு பயங்கரமான ஓட்டு வந்துருங்க. ஆனால் வந்து அதுக்கும் பயப்படுறாங்க. திரும்ப எலெக்ஷன் வச்சா திரும்ப எல்லா ஓட்டும் வந்து இவருக்கு அண்ணாவுக்கே போட்டுருவோம்னு சொல்லி பயப்படுறாங்க. அதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அவர் ஆட்சியிலையும் உட்காரக்கு விட மாட்டேங்கிறாங்க. அவர் எவ்வளோ கஷ்டம் தாண்டி எவ்வளோ இது தாண்டி நம்மளுக்காக வந்திருக்காருங்க. பாவங்க அண்ணா, விட்டுருங்க. நாமெல்லாம் சாமி வேண்டிக்கலாங்க. இந்து மதத்துள்ள சாமி நான் வேண்டிக்கிறேங்க. கிறிஸ்டின் மதத்துள்ள சாமி நான் வேண்டிப்பேங்க. முஸ்லீம் மதத்துள்ள சாமி நான் வேண்டிப்பேங்க. அண்ணாவுக்காக கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேங்க. எல்லாம் உள்ள இறைவனே போற்றி, எல்லாம் உள்ள இறைவனே போற்றின்னு சொல்லி வேண்டிப்பேங்க. நான் ஆட்சியில் உட்காரணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், அவர் என்ன சொன்னாரா அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக செய்வாருங்க. அவர் சொன்ன மாதிரி அண்ணனாவோ அப்பாவாவோ தம்பியாவோ மகனாவோ தோழனாவோ நண்பனாவோ நம்மளுக்கு எல்லா உறவுமுறையாகவும் கூட இருப்பாங்க. நிறைய வீடியோ போட்டிருந்தேங்க விஜய் அண்ணா பற்றி. ஆரம்பத்துலேருந்து வந்து என்னென்னு தெரியலங்க, சேனல் பிளாக் ஆகிடுச்சு. திரும்ப இப்போ தாங்க நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற மக்கள் எல்லாம் அண்ணாவுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்காங்க. நானும் அப்படி தாங்க. என்றைக்கும் போது வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் நான் கோயிலில் இருந்துங்க. கண்டிப்பாக அண்ணா ஜெயிச்சு வந்துட்டோம் அப்படின்னு எல்லாருமே அவர் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்டாருங்க. நாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டேங்க அண்ணாவுக்கு. அதேமாதிரி அண்ணா வந்து வந்துட்டாருங்க. ஏன்னாங்கன்னா அந்த 10 தொகுதி வந்திருந்தா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்குங்க அண்ணாவுக்கு. இப்போ 108 தொகுதி இருக்குதுன்னா இன்னொன்று 18 சொல்லியிருக்காங்க. அந்த இன்னொரு ஒரு 10 வந்தால் நல்லா இருந்திருக்குங்க. நம்மளுக்கு அரசியலை பற்றி அவ்வளோ ஒன்றும் தெரியாதுங்க. ஆனாலும் யாரோ ஒருத்தவங்க சேர்ந்து இங்கே பாருங்கள், இப்போ திருமாவளவன் சேர்ந்துருக்காரு. அப்புறம் என்ன காங்கிரஸ் சேர்ந்துருக்கு, அது இதுங்கிறாங்க. ஏதோ ஒன்று சேர்ந்து நல்லபடியாக ஆட்சி அமைச்சு ஆளட்டுங்க. அண்ணா வந்தால் நமக்கு நல்லது தாங்க. எவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டாங்க இந்த அண்ணா அரசியலுக்கு வந்தது. அண்ணா வந்து ஆரம்பத்துலேருந்தே விஜய் அண்ணா படம் வந்து வந்தாவே வந்து தடங்கல் பண்ணுறது, பிளாக் பண்ணுறது ஒரு இதாகவே தாங்க இருக்கும்.